கிரேஸ் டபனக்கல் அப்போஸ்டலிக் சர்ச் உள்ளான மனிதன் புதிய நாளுக்குள் அனுதின தியானம். வெள்ளிக்கிழமை ஆகஸ்ட் மாதம் 22 2025 ஆண்டு. இன்றைய தியான தலைப்பு ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது. இன்றைய தியான வசனம் 2 கொரிந்தியர் 6 அதிகாரம் 14 தொடக்கம் 15 வரை. நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது? ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது? கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் இசைவேது? அவிசுவாசியுடனே விசுவாசிக்கு பங்கேது? தியானம். பரலோகத்திற்குரியவர்களாக மறுரூபமாக்கப்படுதலிலும் இந்த உலகத்திற்கு ஒத்த வேஷம் தரித்து வாழ்வதிலும் சரியான சமநிலையோடு வாழ்வதென்பது மாயமாலமான வாழ்வாக இருக்கும். சபையிலே விசுவாசிகள் மத்தியிலே ஞாயிற்றுக்கிழமையிலே ஒரு வாழ்வு, சொந்த பந்தங்கள், நண்பர்கள் மற்றும் வெளியிடங்களிலே இன்னும் ஒரு வாழ்வு. கிறிஸ்துவை தரித்திருக்கிறேன் என்று கூறும் எந்த விசுவாசியும் எல்லா இடங்களிலும் எல்லோர் முன்னிலையிலும் கிறிஸ்துவை தரித்தவர்களாக காணப்பட வேண்டும். மற்றவர்கள் கிறிஸ்துவை எங்களில் காண வேண்டும். அப்படி கிறிஸ்துவை எங்களில் காணும் போது இந்த உலகத்தின் போக்கில் வாழுகின்றவர்களுக்கு அது இடரலாக இருக்கும். பன்றிகளுக்கு முன் முத்தை போடாதிருங்கள் என்ற பிரகாரம் கிறிஸ்துவையும் ரட்சிப்பையும் பற்றி நான் என் நண்பர்களுக்கு கூறுவதில்லை என்று ஒரு விசுவாசி கூறிக்கொண்டான். சற்று இந்த கூற்றை ஆராய்ந்து பாருங்கள். அந்த விசுவாசியின் வாய்மொழிப்படி அவனுக்கு பன்றிகளை போன்ற நண்பர்கள் உண்டு. அவர்களோடு போக்கும் வருத்தமாக இருந்து வருகின்றான். அவர்களுக்கு கிறிஸ்துவை பற்றியும் ரட்சிப்பை பற்றியும் கூறுவதில்லை. ஆனால் அவர்களோடு அவன் ஐக்கியமாக இருப்பதில் 2 சாராருக்கும் எந்த பிரச்சனைகளும் இல்லை. ரட்சிக்கப்பட்டவர்களாகிய நாம் உற்றார் உறவினர், பாடசாலை நண்பர்கள் போன்றவர்கள் மட்டுமல்ல, அயலவர்கள், சமூகத்தில் வாழ்பவர்கள், ஊரில் உள்ளவர்கள், தேசத்தில் குடியிருக்கின்றவர்கள், அகில உலகத்திலே வாழ்கின்றவர்கள் யாவரும் ரட்சிப்படைய வேண்டும் என்ற எண்ணமுடையவர்களாக இருக்க வேண்டும். அவர்களுக்காக நாம் ஜெபம் செய்ய வேண்டும். ஆனால் ரட்சிப்படைந்தவர்களின் இருதயமானது பரலோகத்திற்குரியவைகளை நாட வேண்டும். நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் இல்லை. ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் இல்லை. ஒரு விசுவாசியானவன் நான் இருளுக்கும் ஒளிக்கும் இடையிலே சமநிலையான வாழ்க்கை வாழ்கிறேன் என்று கூற முடியுமா? ஜெபம் செய்வோம். அந்தகார இருளில் இருந்து ஆச்சரியமான ஒளிக்கு என்னை அழைத்த தேவனே, நான் மறுபடியும் இருளின் அதிகாரத்திற்குரியவர்களோடு ஐக்கியமாக இராதபடிக்கு நீர் என்னை காத்து வழிநடத்துவீராக. இரட்சகர் இயேசு வழியாக ஜெபிக்கின்றேன். ஆமேன். மாலை வாசகம் கொலோசியர் 3 அதிகாரம் 5 வசனம்.